அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 குரூப் 2 எக்ஸாமுக்கு 180 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் இன்னொரு வீடியோவில் நான் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். 180 டேஸ் 6 மாதத்துக்கான ஸ்டடி பிளான் வரக்கூடிய பிளானர் பேஸ் பண்ணி நம்ம குரூப் 4 எக்ஸாமும் குரூப் 2 குரூப் 2 எக்ஸாமும் எப்போ வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இருக்கக்கூடிய இந்த 6 மாதங்களை எப்படி சரியாக நம்ம பயன்படுத்த போகிறோம், அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் நான் கொடுக்குறேன். தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் பிடிஎஃப் வீடியோக்கு கீழே நான் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு வீட்டிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த 180 டேஸ் ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி அதிகமான அகாடமியில் உங்களுக்கு அக்னி வெற்றி பேட்ச் வீடியோ கிளாஸஸ் பேட்சும் அதே போல் டெஸ்ட் பேட்சஸ் சரிங்களா தனித்தனியாக இருக்க போது. டெஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்க டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு வீடியோ கிளாஸஸோட வேணும் அப்படின்றவங்க வீடியோ கிளாஸஸ் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் குரூப் 2 குரூப் 2 எக்ஸாம் ரெண்டுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். தோல்வியை தீயில் எரித்து வெற்றியை உருவாக்குங்கள் அப்படின்றத அதனுடைய நோக்கம். ஸோ அக்னி வெற்றி பேட்ச் 180 டேஸ் ஸ்டடி பிளான் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இதை ஃபாலோ பண்ண தான் நம்ம போகிறோம். இதில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் பிளான் பிடிஎஃப் இதே வீடியோவில் நான் பின்னாடி சொல்கிறேன். ஜாயின் பண்ணுறது எப்படி அப்படின்றத முன்னாடி நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஏன்னா ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க, நான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தேன். உங்களுக்கு வீக்லி பிளானாக இருக்க போகுது. ஒவ்வொரு வாரமும் நீங்கள் சாட்டர்டே வந்து டெஸ்ட் எழுத போகிறீங்க சரிங்களா. அதே போல் ஃபுல் சிலபஸ் நம்ம கவர் பண்ணிட போகிறோம். உங்களுக்கு ஸ்டடி பிளான் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் இது எல்லாத்துக்குமே சேர்ந்து வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் நீங்கள் எழுத போகிறீங்க. ரேங்க்கு கம்ப்ளீட் அனலிசிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் சரிங்களா. உங்களுக்கு ரேங்க் மார்க் இது எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம ஆப்பில் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன படிக்கிறதுன்னு தெரியலையா, ஃப்ரெஷராக இருக்கீங்களா, என்ன படிக்கணுமோ அதுக்கான வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம் சரிங்களா. அதே போல் ரிவிஷன் பண்ணுறது, ரிவிஷன் பண்ணாமையே ஸ்டடி பிளான் போகுது அப்படின்னு ஒரி பண்ண தேவையில்லை. 4 தேர்வுகளுக்கு ஒரு தேர்வு ரிவிஷனாக இருக்க போகுது. மாதம் மாதம் நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம் சரிங்களா. 4 டெஸ்ட் முடிஞ்சா மறுபடியும் ரிவிஷன் இருக்கும் போது பிளான் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதே போல் கடைசியில் இருக்கக்கூடிய நிறைய டெஸ்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட் இல்லாமல் நம்ம நிறைய டெஸ்ட் வந்து இதே டெஸ்ட் பேட்சுக்குள்ளே கொண்டு வர போகிறோம் சரிங்களா. பிளான் பேஸ்டு டெஸ்ட் இல்லாமல் நிறைய புக் பேக் டெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட்டாக இருக்கலாம். இது எல்லாமே இந்த கோர்ஸ்க்குள்ள வரப்போகுது. அதே போல் எல்லா டெஸ்ட்டுக்கும் எனக்கு ரேங்க் வேணும் அப்படின்னா எல்லா டெஸ்ட்டுக்கும் ரேங்க் வந்து ஆப்லேயே அப்டேட் ஆகிடும் சரிங்களா. ஆப்பில் உங்களுடைய ப்ரொஃபைலில் நீங்கள் எழுதக்கூடிய ஒவ்வொரு தேர்வுக்கும் நீங்கள் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க, அந்த தேர்வில் தமிழ்நாட்டில் எழுதக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிடும் சரியா. ஸோ எதுக்குமே நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. அதே போல் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கு கீழே கொடுத்துருக்கூடிய ஸ்டடி பிடிஎஃபை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் சரிங்களா. உங்களுக்கு பிளான் கொடுத்துருவோம், படிக்க வேண்டிய ஸ்டடி பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம் சரியா. ஓகே, ஸோ ஜாயின் பண்ணுறது எந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9994359181 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க. டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரை எவ்வளோ கொஷின்ஸ் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 கேள்விகள் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டாக நடக்க போகுது. ஸோ டெஸ்ட் பேட்சுக்கான ஆஃபர் ப்ரைஸ் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் 1000 rupees தான். நிறைய டெஸ்ட் இருக்க போது உங்களுக்கு 25,000 கொஷின்ஸ் வந்து டெஸ்ட்டாக எழுத போகிறீங்க. இது எல்லாமே சேர்ந்து 1000 rupeesக்குள்ளே வந்துட போகுது. இது தமிழ் மீடியமுக்கான டெஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே வீடியோ கிளாஸஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2800 அப்படின்ற ப்ரைஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும் சரிங்களா. அதற்கான கோர்ஸ் லிங்க்கும் வீடியோக்கு கீழே நான் கொடுத்துருக்கேன். டெஸ்ட் பேட்ச்க்கான கோர்ஸ் லிங்க் அதே போல் வீடியோ கிளாஸ் ரெண்டுக்குமே கோர்ஸ் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜிபே பண்ணிட்டு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கேன், அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிடுங்க. இந்த ஃபார்மில் உங்களுடைய நேம், உங்களுடைய மொபைல் நம்பர், அதே போல் எந்த பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்றத ஃபில் பண்ணிங்கன்னா போதுமானது. கம்ப்ளீட்டாக நம்ம கொடுத்துருக்கூடிய இந்த பிளான் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய குரூப் 2 குரூப் 2 எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாம் இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்க போகுது சரிங்களா. ஓகே, ஸோ ஆஃப்லைன் கிளாஸஸ் வேணும் அப்படின்றவங்க அதிகமான அகாடமியில் நடக்கக்கூடிய ஆஃப்லைன் கிளாஸில் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். இல்லை ஆன்லைன் கிளாஸஸ் வேணும் அப்படின்றவங்க ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி போலீஸ் எக்ஸாம் அதிகமான டிஎன்பிஎஸ்சி போலீஸ் ஆப்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்சாக வேணும், அதே போல் ஆஃப்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்றவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய நம்ம சென்டருக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, ஸ்டடி பிளான் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இமிடியேட்டாகவே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிங்களா. டிலே பண்ண போகிறதில்ல, 10 நாள் 15 நாள் மாதிரி டிலே பண்ண போகிறதில்ல. வரக்கூடிய 28ஆம் தேதி நான் பிளான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இங்கேயே வீடியோ கீழே இருக்க போது பிளானை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க சரிங்களா. ஜாயின் பண்ணுறது என்னைக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் தேர்வு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஏப்ரல் 4, 5 ஏதாவது ஒரு நாள் 2 நாள் மேக்ஸிமம் டைம் எடுத்துக்கோங்க சரிங்களா. ஏப்ரல் 4, 5 அந்த டைம்க்குள்ளே ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஏப்ரல் 8ஆம் தேதி 10ஆம் தேதி ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு டெஸ்ட்டு எழுத முடியும், அதில் பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் படிக்கிறத கரெக்டாக உங்கள் ஃப்ளோவில் கொண்டு வரணும் அப்படின்னா முடிஞ்ச வழி முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. மேக்ஸிமம் நான் சொல்லக்கூடிய டேட்டு
ஏப்ரல் 5 அந்த டேட்டுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டெஸ்ட் எதுவும் மிஸ் ஆகாது. எல்லாமே ஆன்லைன் டெஸ்ட் தான். ஆப்பில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிடுவோம். நீங்கள் விருப்பப்படக்கூடிய நேரத்தில் நீங்கள் எழுதிக்க முடியும். ஸ்டடி பிளானை பொறுத்தவரையும் 180 டேஸ் இருக்க போது 18 டாபிக் டெஸ்ட் எழுத போகிறீங்க, 4 மிட் ரிவிஷன் டெஸ்ட் எழுத போகிறீங்க, அதுக்கப்புறம் 3 ஃபுல் மாடல் டெஸ்ட் எழுத போகிறீங்க. டோட்டலாக 25 பிளான் பேஸ்டு டெஸ்ட் இருக்க போகுது. இது இல்லாமல் முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, தமிழுக்கான அவுட் சோர்ஸு, ஜிஎஸ்க்கான அவுட் சோர்ஸு, மேக்ஸ்க்கான டாபிக் சொல்யூஷன் 13 டெஸ்ட் வரும் இல்லையா பிளான் பேஸ்ட் டெஸ்ட்டில், அதுக்கான சொல்யூஷன், கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பிடிஎஃப், இது எல்லாமே உங்களுக்கு வரப்போகுது. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட் கொடுப்போம் இல்லையா, அந்த டெஸ்ட்டுக்கான கொஷின் கவுண்ட் எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கேன். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 25,000 கொஷின்ஸ் எப்படி நம்ம எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்கெட் வைஸு 5,000 கொஷின்ஸ், தமிழ் எக்ஸ்ட்ரா சோர்ஸில் 1000 கொஷின்ஸ், அதே போல் மினி டெஸ்ட் ஜிஎஸ் மினி டெஸ்ட்டில் ஒரு 4000 கொஷின்ஸ், ஜிகே கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 1000 கொஷின், ஜிஎஸ் எக்ஸ்ட்ரா சோர்ஸில் 1000 கொஷின், புக் பேக் கொஷினில் ஒரு 5000 கொஷின்ஸ், அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் ஒரு 8000 கொஷின்ஸ், எல்லாமே சேர்ந்து 25,000 கேள்விகள் வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு மினிமம் ஃபீஸ் 1000 ருபீஸ். 1000 ருபீஸ் மட்டும் இந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு QR கோடு வந்து ஷேர் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு QR கோடோ யூபிஐ ஐடியோ கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரலையும் வீடியோ கிளாஸஸ் ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா வீடியோஸும் வந்துடும், டெஸ்ட்டும் வந்துடும். அப்படின்னும் போது வீடியோ கிளாஸஸ் 2800 அப்படின்ற மினிமம் ஃபீஸ்லேயே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அடுத்த 1 இயருக்கு 2800 அப்படின்ற மினிமம் ஃபீஸில் நீங்கள் வீடியோ கிளாஸில் ஜாயின் பண்ணிக்க முடியும். சரிங்களா? வீடியோ கிளாஸஸ்க்கான பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 4 தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அது தனி வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஓகே, டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணுன்றவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? இதை நோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. ஓகே, இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிவிடுங்க. ஆப்பில் டைரெக்டாக ஜாயின் பண்ணுறவங்க ஆப்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதுலேயே கிளிக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன், வீடியோ கீழேயும் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, டெஸ்ட்டுக்கு வரலாம். டெஸ்ட்டுக்கான பிளான் யூடியூப்பை ஃபாலோ பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த பிளானை நோட் பண்ணிக்கோங்க. இந்த பிளானை பேஸ் பண்ணி நம்ம நிறைய அப்டேட் கொடுக்க போகிறோம். டெலகிராம்லேயும் இந்த பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் ஆல்ரெடி நிறைய ஃப்ரீ டெஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் இன்னும் நிறைய டெஸ்ட் அப்டேட் பண்ண போகிறோம். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டு என்னென்ன யூனிட் நீங்கள் படிக்கணும், சிலபஸில் என்ன டாபிக் படிக்கணும், அதே போல் அதில் எந்தெந்த சப் டாபிக்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்க போகுது. எந்த டேட்டில் வந்து டெஸ்ட் எழுத போகிறீங்க, ஏப்ரல் 4 முதல் தேர்வுக்கு நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத இங்கேயே கொடுத்துருப்போம். சரிங்களா? தமிழில் என்ன படிக்கணும், திருக்குறளில் என்ன படிக்கணும், அதுக்கப்புறம் ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய இந்திய தேசிய இயக்கத்தில் என்ன படிக்கணும், இந்திய அரசியலமைப்பில் என்ன படிக்கணும், பொருளாதாரத்தில் என்ன படிக்கணும், மேக்ஸில் என்ன படிக்கணும் அப்படின்றதும் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ ஒரு டெஸ்ட்டுக்கு என்னென்ன இருக்க போகுது, தமிழில் 2 டாபிக் நீங்கள் படிக்க போகிறீங்க. தமிழில் அழகு 1ல் எழுத்திலக்கணத்துக்குள்ள சில டாபிக்ஸ் படிக்க போகிறீங்க. அப்புறம் இலக்கியம் அழகு 7ல் இலக்கியத்தில் சில டாபிக் படிக்க போகிறீங்க. திருக்குறள் சம்மந்தமான தகவல்கள் படிக்க போகிறீங்க. அது படிச்சிட்டிங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் லெசன்ஸ் படிக்க போகிறீங்க. சிலபஸ் டாபிக் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே போல் அரசியலமைப்பில் என்ன டாபிக் படிக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்கேன். அப்புறம் மேக்ஸில் ஒரு டாபிக். ஸோ இதே போல தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்ன படிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். சரியா? 2வது யூனிட்டை இந்த மாதிரி நீங்கள் படிக்க போகிறீங்க. சரிங்களா? ஸோ கம்ப்ளீட் பிளானை நான் வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். அப்போ தான் வந்து நீங்கள் பிடிஎஃப்பில் ஒரு டைம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கிளியராக புரியும். நான் வீடியோவில் எல்லா பிளானுமே ஷோ பண்ணோம் அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிடும். சரிங்களா? ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணி படிக்கும்போது இன்னும் பெட்டராக இருக்கும். சரிங்களா? ஸோ எல்லா டாப்பிக்குமே நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். சிலபஸ் டாப்பிக்கு என்ன படிக்கணுமோ அது தெளிவாக கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டாபிக் நீங்கள் படிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்லையும் எல்லா டெஸ்ட்லையும் 200 கொஷின், தமிழில் 100 கொஷின், ஜிஎஸ்ல 25 கொஷின், மேக்ஸில் 25 கொஷின், 200 கொஷின் இருக்கும். சரியா? ஸோ இது போல தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. கம்ப்ளீட் பிளான் நான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு 4 டெஸ்ட்டுக்கும் ஒரு மிட் ரிவிஷன் டெஸ்ட். சரிங்களா? 4 வாரம் படிக்க போகிறீங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு மிட் ரிவிஷன் இருக்க போகுது. சரிங்களா? ஃபஸ்ட்டு மிட் ரிவிஷன் 1 எந்த டேட்டில் நடக்க போகுது, அதே போல் மிட் ரிவிஷன் 2 எப்போ நடக்க போகுது, மிட் ரிவிஷன் 3, 4 இது எல்லாமே எப்போ நடக்க போகுது அப்படின்றத பிளான்லேயே கொடுத்துருப்போம். அந்த பிளான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது எல்லாமே முடிஞ்ச பிறகு 18 டெஸ்ட் முடிஞ்ச பிறகு என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்க போகுது. 3வது மிட் ரிவிஷன். சரிங்களா? அது முடிஞ்ச பிறகு 14வது டெஸ்ட்டு, அப்புறம் 15வது டெஸ்ட்டு, 16, 17, 18. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மிட் ரிவிஷன். சரிங்களா? மிட் ரிவிஷன் முடிச்ச பிறகு ஃபுல் மாடல் டெஸ்ட் 3 ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்க போகுது. சரிங்களா? 3 ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இது எல்லாமே பேரலாக நீங்கள் எழுத போகிறீங்க.
இது பிளான் பேஸ்டு டெஸ்ட் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய தேர்வுகள். தமிழில் அவுட் சோர்ஸ் டெஸ்ட், சரிங்களா? இது எல்லாமே ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்கும் போது டெஸ்ட் 1, 2, 3, 4 நான் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இதுக்கு என்ன படிக்கணும் அப்படின்றதும் கொடுத்துருவோம், என்ன ஸ்டடி பிடிஎஃபோ அதையும் அப்டேட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுத போகிறீங்க, சரிங்களா? தமிழ் அவுட் சோர்ஸ் டெஸ்ட்டும் அதே போல் ஜிஎஸ்க்கான அவுட் சோர்ஸ் டெஸ்ட்டும் ஸ்டடி பிடிஎஃப் ஆப்பில் கொடுத்துருவோம். அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுத போகிறீங்க, சரியா? ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு தனியாக நீங்கள் பேமெண்ட் பண்ண தேவையில்ல. ஜிஎஸ் அவுட் சோர்ஸ், தமிழுக்கான அவுட் சோர்ஸ், அதே போல் தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், மேக்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், ஜிஎஸ்க்கான இதுவே வந்து உங்களுக்கு 1000 rupees ஒர்த் இருக்கக்கூடியது. ஸோ இது எல்லாமே இந்த ஒரே கோர்ஸுக்குள்ளே, ஏன்னா இது கரெக்டான டைம். அடுத்த 6 மாதம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக எக்ஸாமில் கிளியர் பண்ணிட முடியும். ஸோ இந்த டைமை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட்டும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிடுவோம். இதுவே வந்து உங்களுக்கு நிறைய தேர்வுகள் இருக்க போது. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்க போது. இதற்கான ஸ்டடி பிடிஎஃப்பும் ஆப்பில் அப்டேட் ஆகிடும், நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க, சரிங்களா? மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்க போது. அதுக்கப்புறம் புக் பேக்கான டெஸ்ட். புக் பேக் வந்து இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடியது, ஐ மீன் சிலபஸ்க்கு தேவையானது தமிழ், அதே போல் சோசியல் இருக்கக்கூடியது, அப்புறம் சயின்ஸில் சில லெசன்ஸ், சரிங்களா? ஸோ புக் பேக் எது தேவையோ, என்னென்ன பாடங்கள் ரொம்ப இம்பார்ட்டனோ அது எல்லாமே நம்ம புக் பேக் டெஸ்ட்டாகவும் கொடுக்க போகிறோம், சரிங்களா? ஸோ இதுதான். அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பேன், ஆன்லைன் டெஸ்ட் சம்மந்தமான தகவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன டீட்டெயில்ஸ் தான் திரும்ப திரும்ப நான் கொடுத்துருக்கேன். ஐ மீன் சொன்ன டீட்டெயில்ஸை வந்து பிடிஎஃபாக உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பர் அதே போல் ஜிபே நம்பரும் கொடுத்துருக்கேன். இந்த 2 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. ஸோ இருக்கக்கூடிய கேள்விகள் 25,000 கேள்விகள், ரொம்ப மினிமம் ஃபீஸில் நிறைய டெஸ்ட் எழுதுறதுக்கு நல்ல ஆப்ஷன். அதே போல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வீடியோ கிளாஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 400க்கு மேற்பட்ட வீடியோஸ் இருக்க போது. இதுவும் டெஸ்ட் பேட்சும் சேர்ந்து, வீடியோஸ் ப்ளஸ் டெஸ்ட்டும் சேர்ந்து உங்களுக்கு 2,800 ரூபாயில் வந்துடும், சரிங்களா? 2,800, ஒரு 7,000 8,000 ஒர்த் இருக்கக்கூடிய கோர்ஸ் வந்து உங்களுக்கு 3,000க்குள்ளேயே கிடச்சிரும். ஸோ கோர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ எல்லாருமே நிறைய பேர் ஜாயின் பண்ணி படிங்க அப்படின்றத மினிமம் ஃபீஸில் வச்சுருக்கோம். கிளாஸஸை பொறுத்தவரையும் ஒர்த்தாக இருக்கும். ஆல்ரெடி நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். அதே போல் நம்ம அதிகமான அகாடமியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸ்க்கும், சரிங்களா? சிலபஸில் வந்து இப்போ நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, பிளான் பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும், தமிழாக இருக்கலாம், ஜிஎஸ்ஸாக இருக்கலாம், மேக்ஸாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி புத்தகங்கள் வந்து இருக்குது, சரிங்களா? இப்போ இருக்கக்கூடிய டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, தமிழ் பொறுத்தவரையும் 6th 7th 8th 9th 10th அப்படின்னு இருக்கும். ஜிஎஸ் பொறுத்தவரையும் உங்களுக்கு இயற்பியல் அப்படின்னா தனியாக ஒரு புக் இருக்கும், வேதியியல் அப்படின்னா தனியாக புக் இருக்கும், இந்தியாவின் வரலாறு மற்றும் அதே போல் இந்திய தேசிய இயக்கம், இந்தியாவின் வரலாறு ஒரு புத்தகமாகவும் இந்திய தேசிய இயக்கம் ஒரு புத்தகமாகவும் இருக்கும், சரிங்களா? ஸோ சிலபஸில் இருக்கக்கூடியது ஒவ்வொன்றும் தனித்தனி புத்தகங்களாக வந்து இருக்கும். எல்லா புக்குமே தமிழ் மீடியமில் ரீஸ்டாக் இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் புக்ஸும் இப்போ ஸ்டாக்ஸ் இருக்குது, சரிங்களா? தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே புக்ஸ் வந்து இப்போ அவைலபிள் இருக்குது. ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், பாலிட்டியாக இருக்கலாம், ஜாகிரஃபியாக இருக்கலாம், எல்லா புக்ஸுமே வந்து இப்போ அவைலபிள் இருக்குது. புக்ஸ் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. புக்ஸ் வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய மொபைல் நம்பர் அதே நம்பர் தான், சரிங்களா? புக்ஸ் வேணும் அப்படின்னா டிஎன்பிசி சம்பந்தமான புக்ஸ் 9994359181, சரிங்களா? ஸோ இதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் புக்ஸும் இருக்கும், இங்கிலீஷ் மீடியம் புக்ஸும் இருக்கும். இப்போ ஆஃபர்ஸில் இருக்கும், ஆஃபர்ஸில் இருக்கும்போது ஆர்டர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் வீடியோ கீழே நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? தேங்க்யூ.